ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு குதிரை பேர அரசியல் போயிட்டுருக்குது. கர்நாடகா நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே மகாராஷ்டிராவை பார்த்துட்டோம் குதிரை பேர அரசியல். ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது எந்த கட்சினா, அதிமுகவில் ஜெயித்த 3 எம்எல்ஏக்கள் நேற்று கட்சி ராஜினாமா பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ இவர் பெருந்துறை அம்பாசமுத்திரம் கூட 4 கம்மியாக இருக்குது. இப்போ 44 அதிமுக சேர்ந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு உடனே நம்ம தாவேக்கா கட்சியில் சேர்ந்துட்டாங்க. ஸோ இது தமிழ்நாடு அரசியலில் ஒரு குதிரை பேர் அரசியலில் முதல் முறையாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ திருச்சி கிழக்கூட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வர மாதிரி இருக்குது. இதில் தாவேக்கா நின்றால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு பிரகாசம். ஸோ இன்னும் 5 பேருக்கு ராஜினாமா பண்ணால் 10. ஸோ இந்த 10ம் ஜெயிச்சிட்டால் தனி பெரும்பான்மையோடு இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதை தாவேக்கா கூட்டணியில் வச்சுருக்க விசிகாவும் சரி, இடதுசாரிகளும் சரி விரும்பலை. ஸோ இவங்களை சேர்க்க வேண்டாம், அதனால் தயவு செஞ்சு இவங்களை சேர்த்துடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாடு முதல் முறையாக ஒரு குதிரை பேர் அரசியலை பார்க்குது. இதை நமக்கு ரொம்ப ஒரு அசிங்கமாகவும் அவமானமாக இருக்குது. முக்கியமாக ஓட்டு போட்ட வாக்காளருக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துது. ஸோ நாளைக்கு தமிழ்நாடு அரசியல் மாதிரி மகாராஷ்டிரா அரசியல் மாதிரி குதிரை பேர் அரசியல் வருமானு அதை இப்போ தாவேக்கா இது பண்ணுறாங்க. இதை என்ன சொல்கிறாங்கன்னா, லீமா ரோஸ், அதாவது லாட்ரி கிங்குன்னு சொல்லக்கூடிய மார்ட்டினுடைய இருக்காங்களே, அவருடைய மனைவி, அவருடைய மருமக ஆதரவு வச்சுன்னு இருக்காங்க. இவங்க தான் இந்த மாதிரி குதிரை பேரம் பேசி எல்லா எம்எல்ஏவும் தாவேக்காப்பாக இழுக்கிற மாதிரியும், இதனால் ஒரு அமைச்சர் பதவி லீமா ரோஸுக்கு வழங்கப்படுற மாதிரி ஒரு பேச்சு எழுந்துட்டுருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எடுக்க போகிறோன்னு தெரியல. எஸ்பி வேலுமணி தரப்பும் சிவி சண்முகம் தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வந்துடுறாங்க. எஸ்பி வேலுமணி தரப்பு பல்ட்டி அடித்து பொதுச் செயலர் நம்ம எடப்பாடியான்னு சொல்லிட்டேன். ஏன்னா தாவேக்கால அமைச்சர் பதவி தர அதனால். ஸோ இப்படி போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாடு அரசியல். என்னென்ன அசிங்கத்தை நம்ம பார்க்க போகிறோம்னு தெரியல. மகாராஷ்டிரா ஒரு குதிரை பேர் அரசியலை வாங்கி ஆட்சியை கவிழ்த்த ஒரு அரசாங்கத்தை பார்த்துருப்போம். இப்போ தமிழ்நாட்டில் அது நடக்குது. ஸோ தமிழ்நாடு வாக்காளர்களை கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களே, இப்படிப்பட்ட ஒரு குதிரை பேர் அரசியல் வந்திருக்கு. நம்ம சிந்திச்சு ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டுருந்தால் நிலமை வந்திருக்காது. ஸோ லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு பத்திரிகையில் எழுதிட்டு இருக்குது. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு பெண் அதிகாரி, நம்ம ஒரு ரம்யா என்கின்ற அந்த ஒரு பெண்மணி பார்த்தோன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோவையில் அந்த வன்கொடுமை கேஸை பற்றி பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு சர்ச்சை ஏற்படுத்துச்சு. ஸோ விஜய் அவர்கள் அதை கொஞ்சம் கண்டிக்கணும்னு சொல்லி என் சேனல் மூலமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். முதலமைச்சர் நீங்கள், உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு அரசியல் இந்த குதிரை பேர் அரசியலை பார்த்துட்ருக்கணும். இன்னும் என்னென்ன கூத்து நம்ம பார்க்க போகிறோன்னு நம்ம பொறுமையாக பார்த்தோம்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுடைய பெரும் முத்து பிரகாஷ். பாய்.